இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அகோர அதிபதியே, எதற்காக இங்கே வந்தாய்? குருவே, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஐயனே, சரியான நேரமும் சந்தர்ப்பமும் ஒண்ணு கூடி வந்திருக்கிறது. நான் நுழைய முடியாத இடத்தில் கூட உங்களால் நுழைய முடியும். அதனால அசூர சக்தி பொருந்திய எனக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுறதை விட எந்த சக்தியும் இல்லாத சராசரி மனிதனாக இருக்கும் இந்த நகல், இந்த மனோவுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. அதனால நீங்க இவனோட போங்க. நீங்க போய் அந்த காரியத்தை நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டு அந்த ராணியோட மரண செய்தியை மட்டும் என் காது குளிரபடி சொல்லுங்க ஐயனே, குளிருபடி சொல்லுங்க. சரி, போலாமா? போலாம் குருவே. என்ன பெத்த தாயே, இன்னைக்கு ஆரம்பிக்கிற பௌர்ணமி முடிஞ்சு நாளை பகல் 14 நாழிகைகள் முடிஞ்சு இரவு 14 நாழிகைகள் ஆரம்பிப்பதற்குள் அந்த பொம்மையின் கட்டுப்பாட்டிலிருந்து உங்களை நான் விடுவிப்பேன் தாயே. நீங்கள் கலங்க வேண்டாம் அம்மா, நான் உன்னை தேடி வந்து விடுவேன். ஐயோ எரியுதே, ஐயோ எரியுது, ஐயோ எரியுதே, எரியுது, எரியுதே, எரியுது, ஐயோ எரியுது. இப்படி தினம் என்ன சித்திரவதை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறதுக்கு என்ன ஒரடியா கொண்டுடு. யார் மாராணி? தாடிகாரன் தான் தாத்தா கூப்பிடுறான். ஹலோ ராணி. சொல்லியா? நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயிலுக்கு ரீச் ஆயிடுவேன். நீங்களாம் பார்த்து பத்திரமா வாங்க, சரியா? சரியா. ஓகே, பை. இவ்வளவு நேரம் சித்தார்த் வீட்ல நம்ம கூட தானே இருந்தா. நாம கிளம்பும் போது எங்க போனா? ஆமா, உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? அது ஒன்னும் இல்ல பாட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயிலுக்கு வந்துருவேன், நீங்க பார்த்து பத்திரமா வந்துருங்கன்னு சொன்னா. அவள்தான். ஏதோமா சித்தார்த் போக்கே சரியில்லம்மா. அப்பெல்லாம் அஞ்சலி ஸ்வீட்ஸே கதின்னு இருப்பான், இப்போ ராணியே கதின்னு மாறிட்டான். கொஞ்சம் கூட சரியில்லம்மா, இதெல்லாம் நீதான் கேட்கணும். ஆமா வளரு, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என் தாடிகாரன் எல்லாத்தையும் பொறுப்பாதான் இருக்கிறான், எல்லாத்தையும் நல்லபடியா தான் பாத்துக்கிறான். எம்மாடியோ, தாடிகாரனை பத்தி நாங்க ஒண்ணுமே சொல்லல. கார் வருது, கார் வருது, கார் வருது. ஐனே, ஐனே, ஏதாவது ஒன்று டக்குன்னு பண்ணுங்களேன், சீக்கிரம் பண்ணுங்க. இது தடை செய்யப்பட்ட பகுதி, வலது பக்கமாக செல்லவும். ஆகா, சூப்பர். கார் வருது, 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 கார் வருது. நின்னுடுச்சு. ஏன் நிறுத்திட்ட? அங்க பாருங்க. இந்த பாதை தடை செய்யப்பட்டுள்ளது. அஞ்சல, நாம எப்பவுமே இந்த வழியா தானே கோவிலுக்கு போவோம். ஆமாங்க, இப்பதான் புதுசா போர்டு வச்சிருக்காங்க. தாத்தா பாட்டி, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இருங்க, நான் போன்ல லொகேஷன் போட்டு பாக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. சரிம்மா. பாருமா.
இங்க லொகேஷன்லயும் அப்படிதான் இருக்குது. நம்ம இப்படியே வலது பக்கமா தான் போகணும் போல இருக்குது. மேப்பும் அப்படிதான் சொல்லுது. அப்படியாம்மா? அப்ப அந்த பாதையில ஏதாவது குழி கிழி விழுந்திருக்கும். டிரைவர், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இப்படியே திருப்பிங்க இங்கே. இந்த பக்கம் போகணும். சரிங்க சார். அப்படிதான் போகணும் பாட்டி. சூப்பர், போது போது. ஐயனே, நீங்க சொன்ன மாதிரி சூப்பரா செஞ்சிட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த மந்திர போர்டு அந்த கார்ல போன அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா, இல்ல பின்னாடி வர எல்லா கார்லயும் வராங்களே அவங்க கண்ணுக்கும் தெரியுமா? என்னோட மந்திர சக்தியால உருவான அந்த மந்திர பலகை அந்த வண்டியில போனவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். மத்த யார் கண்ணுக்கும் அந்த இடத்துல அப்படி ஒரு மந்திர பலகை இருக்கிறது தெரியாது. அப்படின்னா அப்போ இன்னும் 4 நாளிகைக்குள்ள ராணி கதைய முடிக்க போறோம். கரெக்ட் ஆயினே? ஆமா. ஐயோ சூப்பர் சூப்பர். குருவே, சூப்பர் குருவே, கலக்கிட்டீங்க. அம்மாடி ஜான்சி, நாம சரியான ரோட்ல தான் போயிட்டு இருக்கோமா? ஏன் தாத்தா திடீர்னு இப்படி ஒரு டவுட் உங்களுக்கு? இல்லம்மா ஜான்சி, ராணி எல்லாம் போயிட்டு இருந்த காரு முன்னாடி தான் போயிட்டு இருந்தது. இப்ப திடீர்னு அந்த காரை காணமே, அதான் மேஜருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவங்க கொஞ்சம் ஸ்பீடா போயிருப்பாங்க. அந்த காரை நல்ல டிரைவர் ஓட்டிட்டு போறாருல, இந்த காரை ஜான்சி மேடம் தானே ஓட்டிட்டு போறாங்க, அதனாலதான். அப்ப நாம கரெக்டான ரூட்ல தானே போறோம். கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டீங்களா? ஆமா தாத்தா, நாம ரொம்ப கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். சித்தப்பா, இவங்க ஏதோ கோட் வேர்ட் வச்சு பேசுற மாதிரி எனக்கு தோணுது. இருக்கும் தம்மண்ணா, ஒருத்தி போலீஸ்காரி, இந்த கிழவன் மேஜர். கண்டிப்பா ஏதோ பிளானோட தான் இருக்காங்க. என்னப்பா சார், சுத்தி அதே இடத்துக்கு வந்திருக்கோம்.